ஹாய் வியூவர்ஸ், இன்றைய தினம் ஆசிரியர் தினம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. முதுகலை பட்டதாரிக்கான எடிட் ஆப்ஷன் பற்றின தகவல். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷனோட அப்ளை பண்ண ஃபைனல் டேட் இன்னையோட முடிஞ்சிருச்சு 5 மணிக்கு. இதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரையும். அதே மாதிரி டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட ப்ராசஸ் முடிக்கணும். எந்த பேஜ் நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுமோ அந்த பேஜை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி சேவ் பண்ணிட்டு அடுத்தடுத்த பேஜ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே சேம் ப்ராசஸ் தான் அங்கே பண்ணணும். அதுதான் இந்த ஸ்டெப் இந்த வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபைனலாக பிரிண்ட் அவுட் எடுக்கிற வரைக்கும் நம்ம அதே மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன்லாம் நம்ம கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளரேஷன் கொடுக்குற வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே இதில் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எதுவுமே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதே தான் நம்ம லாஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த அப்ளிகேஷன் தான் எடுத்துக்குவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த வழிமுறைகளை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷன் பண்ண முடியும், தவிர மற்ற யாரும் இந்த எடிட் ஆப்ஷன் பண்ண முடியாது. அது இன்னொரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த தகவலை ஆசிரியர் இன்றைய தினம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இன்றைய தினம் நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நாளைய தினத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணுங்கள். என்ன ஸ்டெப்ஸஸ் சொல்லியிருக்காங்களோ ஷார்ட்டாக சொல்லியாச்சு. இந்த ஒரே விஷயம் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன நம்ம பண்ணணுமோ அதை கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணணும். டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். அதுதான் ஒரே ஒரு விஷயம். அதுதான் அவங்க வழிமுறைகள்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.